அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக 29/9/2023க்குள் இது நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. மட்டுமல்லாது கடன் தொல்லை, வியாதி போன்றவற்றில் குறைவு ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. கடன் தொல்லை போன்றவை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய இந்த தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது அவரது 7ஆம் பார்வை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் கிடைக்கிறதுங்க. 12ஆம் இடத்தில் அவருடைய பார்வை கிடைப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய இந்த தருணத்தில் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் பாவ சேர்க்கையின் போது அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார். தற்போது அவர் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல பாவ சேர்க்கை என்பது இல்லாமல் சுப பாதையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். சுகத்தை, செல்வ செழிப்பை, வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசீகரம் போன்ற பண்புகளை மிக அதீதமாகவும் செல்வ செழிப்பை அதீதமாக அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அவர் ஒருவருடைய சாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய அமைப்பில் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இப்போது பாவ கிரக நிலைகளின் சேர்க்கை இல்லாததால் இந்த இடங்கள்ல சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிர திசை நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் அவர் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இது மட்டுமல்லாது மற்ற கிரகத்தோடு இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது ஆளுமையுடன் கூடிய அதிகாரமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். சந்திரனோடு இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற முறையில் செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. ஏதோ ஒரு வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பு என்று சொல்வது சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது உருவாகிறது. அவரது நட்பு கிரகமான புதன், சனி, ராகு, கேதுவோடு இணையும் போது திடீரென விபரீத யோக பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் சுக்கிரன். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இப்படிப்பட்ட மாறுபாடான பார்வை இருப்பதால் குருவுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளும் பகை கிரகமாக சூரியன், சந்திரனும் சம கிரகமாக குரு மற்றும் செவ்வாய் கிரக நிலைகள் இருக்கின்றன. குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் தற்போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய பார்வையில சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் சமகிரகமாக இல்லை, பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத
பல மாற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. சுபத்துவ பாதையில் சந்திரனும் சுபபலத்துடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பகை வீடாக இருந்தாலும் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரது பகை வீடான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க 29/9/2023 வரை. எனவே இந்த தருணத்தில் 100% இது நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளை கையாளும் போது அதீத கவனம் தேவை. ஏனென்றால் உறவுகள் சிறு கோவப்பட்டாலே பல விரிசலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உறவுகளை கையாளும் போது அதீத கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் அவர் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை வாங்க முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நிறைந்த பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல சிரமம் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்கிறது. திடீரென பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக பல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பது உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது அலைச்சலும் சிரமமும் உத்தியோக ரீதியாக கிடைக்கிறது. தற்போது வேலை இழந்தவர்களுக்கு உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான வாய்ப்பும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் கிடைக்குங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். அளவான திட்டமிடுதலும் முதலீடும் சிறப்பான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. லாபம் படிப்படியாக உயரக்கூடிய தருணமாக அமையும். நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. தைரியமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் துணிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கலைத்துறை ரீதியான பணிகள் அதிகரித்தாலும் சற்று நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் துறையில் தொல்லைகள், சிரமம், மறைமுக எதிர்ப்பு போன்றவை குறைந்து செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுதுங்க. புதிய யூகங்களை வகுக்கும் போது அவற்றில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவு எதுவும் இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு மற்றும் சுக்கிரன். குரு வக்ரகதியில் திரும்பி இருப்பதும் சுக்கிரன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்கலாம். குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய நிலம், வீடு, வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு விலகியிருக்கிறார் ராசி அதிபதியான சனி. குருவும் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் கிடைக்கும். புதிதாக பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.